When you woke up this morning, did you talk to Jesus? இந்த காலை எழுந்தவுடனே நீங்கள் இயேசுவோடு கூட பேசினீர்களா? Was that the first thing you did? அதுதான் நீங்கள் செய்த முதல் காரியமா? That's the best way to begin the day. ஒரு நாளை ஆரம்பிப்பதற்கு அதுவே சிறந்த வழி. I do it every day. நான் ஒவ்வொரு நாளும் அப்படி செய்கிறேன். That's my life. That's why my life is a very happy life. ஆகவே தான் என்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. You know, there are 4 steps to real fellowship with God. தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு 4 படிகள் உண்டு. The first is prayer. முதலாவது ஜெபம். Prayer is asking God to do something for us. நமக்கென்று ஏதோ ஒன்றை செய்யும்படியாக தேவனை கேட்பது ஜெபம். There's nothing wrong in it. அதில் எந்த தவறும் இல்லை. Jesus prayed, the apostles prayed, we can pray. இயேசு ஜெபித்தார், அப்போஸ்தலர் ஜெபித்தார்கள், நாமும் ஜெபிக்கலாம். We can even ask for material things. பொருளாதார காரியங்களை கூட நீங்கள் கேட்கலாம். Give us this day our daily bread. இன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். What is the difference between saying give us this day our daily bread and give us this day our daily ice cream? இன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிப்பதற்கும் இன்று வேண்டிய ஐஸ்கிரீம் எங்களுக்கு தாரும் என்று ஜெபிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? See, bread is simple food that we need. அப்பம் என்பது நாம் சாப்பிடுகிற எளிய ஆகாரம். How is it in Aharam, it says in the prayer? In English it says give us this day our daily bread. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. What the Lord taught us is not to pray for luxuries but for necessities. சொகுசுக்காக ஜெபிக்க முடியாய் ஆண்டவர் நம்மை கேட்கவில்லை, ஆனால் தேவைகள் அதற்காக ஜெபிக்க முடியாய் ஆண்டவர் கேட்கிறார். God may give us ice cream and cake and so many other things, but that's not what we pray for. ஐஸ்கிரீம், கேக் போன்ற மற்ற காரியங்கள் எல்லாம் தேவன் தருவார், ஆனால் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவையில்லை. We must be satisfied with God gives us food, clothing and little shelter. We're thankful. தேவன் நமக்கு ஆகாரம், உடை, தங்க வேண்டிய இடம் இதை கொடுத்தால் அதிலே நாம் திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். On top of that, if he gives you a cycle or a scooter, well, praise the Lord. அதற்கு மேலாக ஒரு சைக்கிளோ ஒரு ஸ்கூட்டரோ கொடுத்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். But those are not essential. ஆனால் இவைகள் எல்லாம் இன்றியமையாத தேவைகள் அல்ல. So we pray. That's important. ஆகவே நாம் ஜெபிப்பது அவசியம். When he taught us to pray for forgiveness of sins, he also taught us to pray for deliverance from sin. பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்க முடியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே சமயத்திலே பாவத்திலிருந்து விடுதலைக்காகவும் நாம் ஜெபிக்க முடியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். So we don't pray only for material things. We pray for spiritual things too. பொருட்களுக்காக மட்டும் நாம் ஜெபிப்பதில்லை, ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். But many of us, when we pray, if you check your prayer, you may not be praying much for spiritual things at all. ஆனால் நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சோதித்து பார்த்தால் அதிகமாய் ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் ஜெபிப்பதில்லை. Except forgiveness of sins. பாவ மன்னிப்பு தவிர. But Jesus, like husband and wife, Jesus combined forgive us our sins as we forgive others with and deliver us from evil. எப்படி ஒரு கணவனையும் மனைவியும் தேவன் நினைத்திருக்கிறாரோ அதே போல ஜெபத்திலே இந்த 2 காரியங்களை இணைத்திருக்கிறார். ஒன்று, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், அதே சமயத்திலே சோதனைக்கு படாதபடிக்கு தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Deliver us from evil is connected with forgive us our sins. ஆகவே தீமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும் என்பதற்கும் பாவத்தை மன்னியும் என்பதற்கும் தொடர்பு உண்டு. So I mustn't pray only for forgiveness of sins, I must pray for deliverance from evil. பாவ மன்னிப்புக்காக மட்டும் நாம் ஜெபிப்பது போதாது, தீமையில் இருந்து விடுதலையாக்கும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். You know, if you read the Lord's prayer, you see those things are all there. நீங்கள் ஆண்டவருடைய ஜெபத்தை, கர்த்தருடைய ஜெபத்தை நீங்கள் பார்க்கும்போது இவைகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's the first step. அதான் முதல் படி. The second step, இரண்டாவது படி, which many people do not do, அநேகர் செய்யாத காரியம், is thanksgiving. நன்றி செலுத்துதல். Thanksgiving is not praying for anything. நன்றி செலுத்துதல் என்பது எதற்காகவும் ஜெபிப்பதல்ல, கேட்பதல்ல. We have finished praying. ஜெபிப்பதை நிறுத்திவிட்டோம். Now we are thanking God for what he's done for us. இப்பொழுது நமக்காக ஆண்டவர் செய்த காரியங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Does God expect that? தேவன் அதை எதிர்பார்க்கிறாரா? You know, we read a story once of 10 lepers who came to Jesus for prayer for healing. 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்திலே சுகத்திற்காக வந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். And they were all healed. அவர்கள் எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள். But only one came back and said, "Thank you, Lord, for healing me." ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் மீண்டுமாய் திரும்பி வந்து, ஆண்டவரே நீ சுகப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறான். And do you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? He got something more
which the other 9 people did not get. மற்ற 9 பேருக்கும் கிடைக்காத வேறு ஒரு காரியத்தை இவன் பெற்றுக்கொண்டான். See Luke 17. லூக்கா 17ஆம் அதிகாரம். You know, when we think of building a godly church, ஒரு தேவபக்தியுள்ள சபையை கட்டும்படி நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது we must be people who know not only how to pray but how to thank God for what he has done. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்ட மக்களாக மட்டுமல்ல, எப்படி தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். Prayer comes naturally to us because we have so many needs. எவ்வளவு தேவைகள் நமக்கு இருக்கிறபடினாலே ஜெபம் ஆண்டவரிடத்திலே கேட்பது அது இயற்கையாகவே வந்து விடுகிறது. We have needs with sickness and job problems and so many problems. இத்தனை வியாதிகளிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது, வேலை பிரச்சனை, இடத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. Nobody has to teach us to pray. It comes automatically when we are in need. ஆகவே நாம் தேவையில் இருக்கும் பொழுது தானாகவே அந்த ஜெபம் வந்து விடுகிறது. யாருமே நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க தேவையில்லை. Thanksgiving, we have to discipline ourselves to do it. ஆனால் நன்றி செலுத்துதல் என்பது நாம் அதை செய்ய முடியாக நம்மை நாமே ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கிறது. And we have to develop the habit. இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். You know, for example, if you don't teach a child to brush his teeth, he is not going to brush his teeth. ஒரு குழந்தைக்கு பல் விளக்க சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை பல் விளக்காது. Once you make it a habit for him every day, then he will brush his teeth. As soon as he gets up, he thinks of it. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து அதையே ஒரு பழக்கமாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அவன் காலை எழுந்த உடனே பிரஷ் பண்ண ஆரம்பித்து விடுவான். Anything that you develop into a habit, ஆகவே எதையெல்லாம் நீங்கள் ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக் கொள்ளுகிறீர்களோ will come easily. அது எளிதாக வந்துவிடும். So thanksgiving is like that. நன்றி செலுத்துதல் அப்படித்தான். Luke 17 we read that லூக்கா 17 நாம் வாசிக்கிறோம். These 10 lepers, they raised their voice in verse 13 and said, "Have mercy on us." 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று கேட்டார்கள். And Jesus said, "Go show yourself to the priest." As they went, they were cleansed. இயேசு நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சுத்தமானார்கள். And one of them turned back. அவர்களில் ஒருவன் திரும்பி வந்தான். I don't know how far they had gone. Maybe they had gone 1 or 2 miles towards the priest. எவ்வளவு தூரம் போனார்கள் என்று தெரியவில்லை. 1 அல்லது 2 மைல் தூரம் போயிருக்கலாம் அந்த ஆசாரியன் இருக்கக்கூடிய இடத்திற்கு. And they must have thought, who's going to walk now 2-3 kilometers back to thank Jesus? இயேசுக்கு நன்றி செலுத்த முடியாது யார் அந்த 2-3 கிலோமீட்டர் நடப்பது என்று சொல்லி அவர்கள் சிலர் எண்ணியிருப்பார்கள். But one man said, "What is walking 2-3 kilometers? I'm healed. I'm going to go back and thank him first." நான் சுகமாக்கப்பட்டு விட்டேனே, இந்த 2-3 கிலோமீட்டர் நடப்பதற்கு என்ன இது ஒரு தூரமா, நான் போய் நன்றி செலுத்துவேன் என்று சொன்னான். Turned back and went. அவன் திரும்பி ஆண்டவரிடத்துக்கு போகிறான். And with the same loud voice that he asked for healing in verse 13, with the same loud voice he glorified God publicly for he being healed. எந்த அளவு சத்தமாக இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கேட்டானோ அதே சத்தத்தோடு கூட இப்பொழுது மீண்டும் திரும்பி வந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்கிறார். And the Lord says he was a Samaritan, verse 16. அவன் சமாரியன் என்று ஆண்டவர் சொல்கிறார். See, the Jews were the Brahmins in those days. யூதர்கள் அந்த நாட்டில் இருந்த பிராமணர்கள் உயர்ந்த ஜாதிக்காரர். The Samaritans were the low caste. சமாரியர் என்பவர்கள் கீழான ஜாதிக்காரர்கள். Just like in our village culture, those days the Jews despised the Samaritans. இன்றைக்கு நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை போலவே அந்த நாட்களில் இந்த யூதர்கள் சமாரியரை பார்த்தால் அற்பமா எண்ணுவார்கள். But Jesus said it was that man who learned to come back and thank God. ஆனால் அந்த மனிதன் தான் மீண்டுமாய் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டான் என்று இயேசு சொல்கிறார். Jesus very often spoke about these low caste people. அடிக்கடி இந்த கீழான ஜாதிக்காரர்களை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். You know, another place he said one man was lying on the roadside all beaten and ஒரு முறை சாலை ஓரத்திலே ஒருவன் அடிக்கப்பட்டு குற்றுயிராய் கிடந்தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். And all the high caste people walked past him. அங்கே மேல் ஜாதிக்காரர்கள் எல்லாம் அவர்கள் நடந்து சென்று விட்டார்கள், கடந்து சென்று விட்டார்கள். Low caste Samaritan went and helped him. ஆனால் அந்த கீழ் ஜாதி என்று எண்ணப்படுகிற அந்த சமாரியன் அவன் போய் அவனுக்கு உதவி செய்கிறான். The Bible says God has chosen the weak and the poor to be in his church. அவருடைய சபையில் இருக்க முடியாத பலவீனர்களையும் ஏழைகளையும் தரித்திரர்களையும் தெரிந்து கொண்டார் என்று தேவன் சொல்கிறார். You go to any church, எந்த சபைக்கு வேண்டுமானாலும் போய் பாருங்கள், you find very few high caste people. It's mostly from the lower levels. மேல் ஜாதி என்று சொல்லக்கூடிய மக்களை பார்த்தால் கைவிட்டு எண்ணி விடலாம், அவ்வளவு குறைவானவர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் மற்ற மக்கள் தான் நிரம்பி இருப்பார்கள். God says the poor, God has chosen the poor of the world, rich in faith. இந்த உலகத்திலே தரித்திரரை விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாகும்படி தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. And that's what it says in James chapter 2. இதைத்தான் நாம் யாக்கோபு 2 வாசிக்கிறோம். God himself has chosen the poor of the world, rich in faith. விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு தேவன் இந்த உலகத்தின் தரித்திரரை தெரிந்து கொண்டார் என்று தேவனே சொல்கிறார். Some people despise that. சிலர்
இவர்களை அற்பமாக எண்ணுகிறார்கள். They say, hey, what type of church you got? All uneducated people and poor people. என்ன பெரிய சபை, வந்து பார்த்தா படித்தவங்களே இல்லை, எல்லாம் படிக்காதவங்களா இருக்கிறாங்க என்று சொல்கிறார்கள். We have got some postgraduates and all in our church. எங்களுடைய சபையிலே முதுகலை பட்டம் பெற்றோர் நிறைய பேர் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள். But what is the quality of their life? ஆனால் அவருடைய வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்கிறது? God has chosen the poor of the world rich in faith. விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாகும்படி தேவன் இந்த உலகத்தின் தரித்திரரை தெரிந்து கொண்டார். There are a few highly educated rich people like Paul. பவுலை போல ஒரு சிலரை நாம் வேதத்திலே பார்க்கிறோம், அவர்கள் அதிகமாய் படித்தவர்களும் ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறார்கள். But most of them are poor fishermen like Peter and John. ஆனால் அதிகமான பேர் பேதுரு, யோவான் போல மீன் பிடிக்கிறவர்களாகத்தான் இருந்தார்கள். Don't despise anyone. யாரையும் அற்பமாக எண்ண வேண்டாம். Don't think that God values you because you're from some big family or you've got a lot of education. ஏதோ நீ நன்றாக படித்து விட்டாய் அல்லது நீ ஒரு விசேஷத்தை குடும்பத்திலிருந்து வருகிறாய் என்பதனாலே தேவன் உன்னை விசேஷத்தவராய் எண்ணுகிறார் என்று மட்டும் நீ எண்ண வேண்டாம். God doesn't care for these things. தேவன் இந்த காரியங்களை குறித்து சட்டை செய்கிறவரே அல்ல. You know, I come from Kerala. நான் கேரளாவிலிருந்து வருகிறேன். But I'm more at home in Tamil Nadu than in Kerala. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் சொந்த ஊரில் இருக்கிறது போல உணர்கிறேனே அல்லாமல் கேரளாவில் அப்படி நான் உணர்வதில்லை. I feel very funny when I go to Kerala. கேரளாவுக்கு போனால் எனக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கும். Because generally speaking there people are very proud of the family they come from. பொதுவாக நான் பேச போனால் கேரளாவிலே எப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்கிறதுனால் நான் இந்த குடும்பத்திலிருந்து வந்தவன், இந்த வம்சத்திலே வந்தவன் என்று சொல்லி அதை குறித்து அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். Big family names, important family names. பெரிய பெரிய குடும்ப பெயர்கள், வீட்டின் பெயர்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் வரும். And they boast about it. அதை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். They are secretly proud of it. அதை குறித்து அவர்கள் பெருமையாக இருப்பார்கள். And all such people I have seen do not receive grace from God. இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறதை தான் நான் பார்த்திருக்கிறேன். Because that's a law. ஏனென்றால் அது ஒரு பிரமாணம். God does not give grace to people who are not humble. தாழ்மையா இல்லாதவர்களுக்கு தேவன் ஒரு காலம் கிருபையை கொடுக்கிறதில்லை. He opposes the proud. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். And these are born again people. இவர்கள் எல்லாரும் மறுபடியும் பிறந்தவர்கள். God opposes them. தேவன் அவர்களை எதிர்க்கிறார். Because secretly they are a little proud of their family heritage. தங்களுடைய குடும்ப சுதந்திரத்தை குறித்து அந்தரங்கத்திலே ஒரு பெருமை அவர்களுக்கு இருக்கிறது. So they ask each other, what family are you from? ஆகவே அங்கே போனால் நீங்கள் எந்த குடும்பத்திலிருந்து வருகிறீர்கள், உங்களுடைய வம்சாவழி என்ன என்று கேட்கிறார்கள். So they ask me, what family are you from? அவர்கள் என்னை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் எந்த குடும்பத்தில் வம்சத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். I came from Eden. My father was kicked out of Eden many years ago. நான் ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்த வம்சத்திலே வந்தவன், எவ்வளவு ஆண்டுகள் முன்பதாக ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் என்று சொல்வேன். That is the low caste family I came from. அந்த தாழ்ந்த ஜாதியிலிருந்து தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வேன். But Jesus saved me. ஆனால் இயேசு என்னை ரட்சித்தார். Now I am a very important person in the kingdom இப்பொழுது of நான் God. தேவனுடைய ராஜ்யத்தில் மிக முக்கியமான ஒரு நபர். Don't boast in your earthly family or heritage or qualifications. ஆகவே பூமிக்குரிய வம்சாவளி குறித்தோ அல்லது இந்த குடும்பத்தை சேர்ந்தவன்றோ இந்த ஜாதி பின்னணி என்றோ அல்லது படிப்பு அந்தஸ்து என்றோ இதை குறித்து மேன்மை பாராட்டவே வேண்டாம். The Samaritan was the one who came back and thanked God. இங்கே சமாரியன் மட்டுமே திரும்பி வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினான். And we may think, wow, why should Jesus bother about whether somebody thanks him or not? யாரோ ஒருவர் வந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறாரா இல்லையா என்று சொல்லி ஏன் இயேசு அதை பொருட்படுத்த வேண்டும் என்று கேட்கலாம். See what he said in verse 17. 17ஆம் வசனத்திலே பாருங்கள், லூக்கா 17:17. Were there not 10 cleansed? Where are the 9? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? And today also the Lord asks. இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், I forgave the sins of so many people. Where are they now today praising me? நான் எவ்வளவோ பேருடைய பாவங்களை மன்னித்தேனே, இங்கே ஆண்டவரை துதிக்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்கிறார். And you know, I find that when people are not thankful to God, ஜனங்கள் தேவனுக்கு நன்றி இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது they are not thankful to the church also. சபைக்கும் அவர்கள் நன்றி இல்லாதவர்களாக இருப்பதில்லை. I know so many people whose lives were saved because they came to CFC. CFC சபைக்கு வந்தபடினாலே அநேகருடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். Their children were protected because they came to CFC. CFCக்கு வந்தபடினாலே அவருடைய பிள்ளைகள் எவ்வளவோ பாதுகாக்கப்பட்டார்கள். Their children learned godliness in CFC. CFCலே தான் தேவபக்தியை குறித்து அவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். After a while the children grow up, that get educated and get big jobs. நாட்கள் செல்ல செல்ல பிள்ளைகள் படிக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது. And then they have lost their gratitude for the church, which was like a mother that brought them up. தங்களை வளர்த்த தாயை போல இருக்கக்கூடிய சபைக்குரிய நன்றியை அவர்கள் மறந்து விட்டார்கள். And they begin to question so many things, and why is it like this and why is it like that? இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது என்று பெரிய கேள்வி கேட்கிறார்கள். People whose lives and whose children were transformed by being in CFC.
சிஎஃப்சியில் இருந்தபடினாலே அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. Children are grown up and get married and now they think they are great people. பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், திருமணமானது, இப்பொழுது ஏதோ அவர்கள் பெரிய ஆட்கள் போல உணர்கிறார்கள். Don't let that happen to you. இது உங்களுக்கு நடைபெற அனுமதிக்க வேண்டாம். I've got children too who are grown up and married. அவர்கள் வளர்ந்து திருமணமானவர்களாக இருக்கிறார்கள். They don't live in Bangalore. அவர்கள் பெங்களூரில் இப்பொழுது வாழ்வதில்லை. Some of them have been away from Bangalore for 20 years. சில பிள்ளைகள் பெங்களூரை விட்டு சென்று 20 ஆண்டுகள் ஆகிறது. When they come back to visit us in Bangalore, பெங்களூருக்கு எங்களை பார்க்கும்படியாய் திரும்பி வரும்பொழுது, wherever they go, they say CFC Bangalore is our home church. எங்கு போனாலும் அவர்கள் சொல்லுவது என்னவென்றால் CFC பெங்களூர் தான் எங்களுடைய தாய் சபை. And they tell everybody, we have never seen a church like CFC Bangalore. That is our home. பெங்களூரை போல ஒரு சபையை நாங்கள் வேறு எங்கேயுமே பார்த்ததில்லை என்று அவர் சொல்கிறார்கள். And when they come, they spend so much time with all the young people in the church. அவர்கள் திரும்பி வரும்பொழுது அவர்கள் அதிகபட்சம் செலவு செய்கிற நேரம் சபையிலே தான். சபையில் உள்ள வாலிபர்களோடு கூட எவ்வளவோ நேரத்தை செலவு செய்கிறார்கள். It all depends on how much you parents teach your children to value the church. பெற்றோராக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த அளவுக்கு சபையை மதிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இது இருக்கிறது. If you don't teach your children to value the church, you sit at home and criticize all the people in the church. வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் புறங்கூறி கொண்டிருந்தால் எப்படி பிள்ளைகள் சபையை மதிக்க கற்றுக்கொள்வார்கள்? CFC Bangalore is not a perfect church. There are many weaknesses and many other brothers. பெங்களூர் CFC சபை பூர்ணமான சபை அல்ல. அங்கே உள்ள பல சகோதரர்களிடத்திலே பல பலவீனங்கள் காணப்படுகிறது. But we did not sit at home and speak about those weaknesses to our children. ஆனால் நாங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு எங்கள் பிள்ளைகளிடத்திலே அவருடைய பலவீனங்களை குறித்து பேசுகிறதில்லை. I have seen families where they used to sit at home and speak evil about the church. வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு சபையை குறித்து புறங்கூறி கொண்டு தீமையாய் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களை நான் பார்த்திருக்கிறேன். Their children have drifted away from the Lord. அவர்களுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு வழி விலகி போய் விட்டார்கள். They never valued the church. ஒரு காலம் ஒரு சபையை மதிக்கவில்லை. They thought, oh, this is not so good, that church is more better, and they went over there. இது இங்கே இது சரியில்லை, அது சரியில்லை, அந்த சபை நன்றாக இருக்கிறது என்று போய் விடுகிறார்கள். You see their condition today. இன்றைக்கு அவருடைய நிலைமையை பாருங்கள். Whenever you despise, it's like you despise your mother who sacrificed so much for you. எப்பொழுதெல்லாம் நீங்கள் சபையை நீங்கள் அற்பமாக எண்ணுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்காக தியாகம் செய்து வளர்த்த தாயே நீங்கள் Sometimes children get very educated and their mother is an uneducated poor lady. சில சமயத்திலே பிள்ளைகள் நன்றாக படித்து விடுகிறார்கள், தாய் படிக்காத ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். And they despise their mother. அம்மாவை அவர்கள் அற்பமாக எண்ணுகிறார்கள். I can tell you it will go very badly with such children. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். The church is like a mother. சபை ஒரு தாயை போல இருக்கிறது. And if children grow up and they despise a church because they have become so clever and educated, பிள்ளைகள் நன்றாக படித்து அவர்கள் புத்திசாலிகளாய் மாறினபடினாலே சபையை அவர்கள் எள்ளி நகையாடுகிறார்கள். I can give it to you in writing that it will go badly with them in the long run. உங்களுக்கு நான் எழுதி கொடுக்க முடியும், அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சீர்கெட்டு போவார்கள். Teach your children what the Samaritan learned, to be thankful. சமாரியன் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், நன்றி உள்ளவர்களாய் இருப்பது. Learn from this low caste Samaritan. கீழ் ஜாதிக்காரனான இருக்கக்கூடிய சமாரியனிடத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். To come back and be thankful to the Lord and to the church. நீங்கள் மீண்டுமாய் திரும்பி வந்து தேவனுக்கும் சபைக்கும் நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். Because your mother took care of you when you were a helpless baby, and the church took care of you when you were a helpless, good for nothing person. நீங்கள் உதவியற்ற ஒரு நபராக இருக்கும் பொழுது, ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது தாய் உங்களை பராமரித்து வளர்த்தார்கள். உதவியற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது சபை உங்களை எடுத்து வளர்த்தது. I am very thankful for my fellowship with CFC. CFC ஓடு கூட எனக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்திற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். Because it has protected me. ஏனென்றால் அது என்னை பாதுகாத்திருக்கிறது. Some years ago, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக one person who is not in our church came to me, one brother. அவர் நம்முடைய சபையிலே உள்ளவர் அல்ல, அவர் வந்து ஒரு சகோதரனிடத்திலே வந்தார். He came to my house and said, Brother Zac, I want to tell you something. என் வீட்டுக்கு வந்து சகோதரர் ஜாக் அவர்களே உங்களிடத்திலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். This is some maybe 15-20 years ago, I don't remember. 15-20 ஆண்டுகள் முன்பதாக நடந்திருக்கும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. He said, I don't know whether you know that in Bangalore there are 2 churches that worship Satan. பெங்களூரிலே 2 சபைகள் இருக்கிறது, அவைகள் சாத்தானை ஆராதிக்கிற சபை என்று உங்களுக்கு தெரியாதா? In the north of Bangalore and one in the south of Bangalore. ஒன்று பெங்களூரின் வடக்கே இருக்கிறது, இன்னொன்று பெங்களூரிலே தெற்கே இருக்கிறது. And he says one of my friends went to one of those churches and this is what he told me. என்னுடைய நண்பர்களே ஒருவன் அந்த சாத்தான் சபைக்கு சென்று இதைத்தான் அவன் இடத்துல வந்து சொன்னான். In those churches they are praying to Satan to destroy the well-known preachers in Bangalore. அந்த சாத்தானுடைய சபைக்கு சென்று பெங்களூரிலே நன்றாக அறியப்பட்ட பிரசங்கியார்களுக்காக ஜெபிக்கிறார்கள். And he said they've got about 4 preachers they have identified. அவர்கள் 4 பிரசங்கியார்களை அடையாளம் கண்டிருக்கிறார்கள், தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். He said, Brother Zac, you're one of them. அதிலே ஒருவர் நீங்கள் என்று சொன்னார். They are praying to Satan to destroy you.
உங்களை அழிக்கும்படியாக பிசாசினிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். And I knew who the others would be because I knew the well-known preachers in Bangalore. மற்றவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்றால் பெங்களூரில் உள்ள பிரசங்கியாளரை நான் அறிந்திருக்கிறேன். So I told this brother, அந்த சகோதரனை பார்த்து சொன்னேன், I said, I'm not afraid. நான் பயப்படவில்லை. I'm not afraid of Satan. He's afraid of me. சாத்தானை பார்த்து நான் பயப்படுவதில்லை, என்னை பார்த்து தான் அவன் பயப்படுவான். He's got to be more afraid of me than I'm afraid of him. நான் அவனை பார்த்து பயப்படுவதை காட்டிலும் அவன் தான் அதிகமாக என்னை பார்த்து பயப்பட வேண்டும். Because I know so clearly that he was defeated on the cross. ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே அவன் தோற்கடிக்கப்பட்டான் என்பதை தெளிவாக நான் அறிந்திருக்கிறேன். And I preach it everywhere. எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கிறேன். And I keep my conscience clear before God and men. So தேவனுக்கு மனிதனுக்கு முன்பாக நான் தெளிவாக சுத்த மனசாட்சியை வைத்திருக்கிறேன். I don't live for money like other preachers, so Satan cannot touch me. நான் மற்ற பிரசங்கர்களை போல பணத்துக்காக வாழவில்லை, ஆகவே சாத்தானை தொட முடியாது. And more than that, அதை காட்டிலும் அதிகமாக, I am not a lone preacher standing on top of a pyramid like some Pentecostal pastor. ஒரு கூம்பின் உச்சியிலே நிற்கக்கூடிய ஒரு தனி பிரசங்கியாரை போல நான் இல்லை. अनेक பெந்தகோஸ்தே பாஸ்டர்கள் அப்படி இருக்கிறார்கள். I am part of a body. நான் சரீரத்தின் ஒரு அவயவமாய் இருக்கிறேன். I am only one part of a body. நான் ஒரு சரீரத்தின் ஒரே ஒரு அவயவம் தான். So that's my protection. அதுதான் என்னுடைய பாதுகாப்பு. A lot of preachers are not part of a body. अनेक பிரசங்கியார்கள் ஒரு சரீரத்தின் அவயவமாய் பங்கா இல்லை. Built up a huge church and they stand like on top of a hill and they are lone people. அவர்கள் பெரிய சபையை கட்டி அந்த உச்சியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள், தன்னந்தனியான ஆளாய் நிற்கிறார்கள். The ordinary people cannot even meet them. சாதாரண மக்கள் அவரை சந்திக்க கூட முடியாது. There are some like that. இப்படி பல சில பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். You know, somebody can be in their church 3-4 years and they never spoken to the pastor even once. அந்த சபையிலே 3-4 வருடங்களாக அங்கத்தினர்களாக இருப்பார்கள், ஒரு முறை கூட அந்த பாஸ்டரிடத்தில் அவர் பேசியிருக்கவே மாட்டார்கள். As soon as the message finishes, he disappears. செய்தி முடிந்த உடனே அங்கே அவர் காணாத போய் விடுகிறார், அவர் எங்கேயோ போய் விடுகிறார். And two of those other people, some way the devil destroyed them. அதிலே 2 பேர் ஏதோ ஒரு விதத்திலே பிசாசு அழித்து விட்டான். Messed up their married life. அவளுடைய குடும்ப வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது. I don't know who the fourth person was, so I don't know what. நான் அடுத்த 2 பேரை சொல்லிவிட்டேன், அடுத்த இந்த 4வது நபர் யாருன்னு எனக்கு தெரியாது. So the power of Satan is real, don't forget that. ஆகவே சாத்தானுடைய வல்லமை என்பது ஒரு யதார்த்தம், அதை மறந்து விட வேண்டாம். Don't think Satan is a weak person. சாத்தான் ஒரு பலவீனன் என்று மட்டும் நீங்கள் எடைபோட்டு விட வேண்டாம். Look how he destroyed David, or almost destroyed him. கிட்டத்தட்ட தாவீதை எப்படி கெடுத்து விட்டான் என்று பாருங்கள். Look how he led Demas astray, who was a co-worker of Paul. பவுலுடைய உடன் ஊழியராக இருந்த தேமாவையே எப்படி வழிவிலக செய்து விட்டான் என்று பாருங்கள். Many others through the years. எவ்வளவு ஆண்டு காலமாக எத்தனையோ பேரை வழிவிலக செய்து விட்டான். Don't sit back and say, oh, Satan can't touch me. சாத்தானை தொட முடியாது என்று மட்டும் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு சொல்ல வேண்டாம். I'll tell you when Satan cannot touch you. சாத்தான் எப்பொழுது உங்களை தொட முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். If you keep your conscience clear before God and men. தேவனுக்கு மனிதனுக்கு முன்பாக நீங்கள் ஒரு சுத்த மனசாட்சியை காத்துக்கொண்டால், அதோடு கூட if you always choose the way of humility, எப்பொழுதுமே தாழ்மையின் வழியை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களானால், always esteem other believers as more important than yourself. உங்களை காட்டிலும் மற்ற விசுவாசிகள் எப்பொழுதுமே மேன்மையானவர்களாக எண்ணினால், not more spiritual than yourself, that you cannot do. உங்களை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர்கள் என்று நீங்கள் எண்ண முடியாது. I don't consider everybody in CFC Bangalore as more spiritual than myself. They are not. CFC பெங்களூரில் என்னை காட்டிலும் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று நான் எண்ணுவதில்லை, அவர்கள் அப்படி இல்லவும் இல்லை. I know I am more spiritual than most of them. அவர்களில் அதிகமானவர்களை காட்டிலும் நான் அதிக ஆவிக்குரியவன் என்று எனக்கு தெரியும். I don't know about all of them, but most of them I am definitely more spiritual than them. எல்லாரை குறித்தும் எனக்கு தெரியாது, ஆனால் அதிகபட்சமானவர்களை காட்டிலும் நான் ஆவிக்குரியவன். But I will consider all of them as more important than myself. ஆனால் அவர் எல்லாரையும் நான் என்னை காட்டிலும் முக்கியமான நபராக எண்ண முடியும். That means I don't think I am so important that they cannot talk to me. அவர்கள் என்னோடு கூட பேசக்கூடாத அளவுக்கு அவர்கள் முக்கியமானவர்கள் அல்ல என்று நான் எண்ணுவதில்லை. Or they cannot visit my house. அல்லது என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாத அளவுக்கு அவர்கள் முக்கியமானவர்கள் அல்ல என்று எண்ணுவதில்லை. Or they can speak to me only through some secretary. அல்லது ஒரு காரியதரிசி மூலமாக தான் என்னோடு கூட பேச முடியும், நேரடியாக பேச முடியாது என்று அல்ல. Don't become so big that other people cannot talk to you. மற்றவங்களோடு கூட பேசக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாய் மாறிவிட வேண்டாம். Jesus at the end of his life was washing his disciples' feet. இயேசு தம்முடைய வாழ்க்கையை, பூமிக்குரிய வாழ்க்கையை எப்படி முடித்தார் என்றால் தம்முடைய சிஷ்யருடைய பாதங்களை கழுவி முடித்தார். So from whatever height we are, we must gradually descend to the feet of the disciples by the end of our life. நாம் எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே குறைந்து கீழே ஒரு நம்முடைய சிஷ்யருடைய பாதங்களை கழுவக்கூடிய அளவுக்கு நான் வந்து விட வேண்டும். Then you have become like Jesus. அப்பொழுது நீங்கள் இயேசுவை போல மாறிவிட்டீர்கள். But that's not the way most Christians are going. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வழியிலே செல்வதில்லை. Most Christians are going the other way. அநேக கிறிஸ்தவர்கள் வேறு வழியிலே செல்கிறார்கள். There are two spirits operating in the world. இந்த உலகத்தில் 2 ஆவிகள் கிரியை செய்து கொண்டு வருகிறது. One is the spirit of the devil seeking to always go up and up and up, and it's been like that from the beginning for Lucifer. லூசிபருக்கு ஆரம்பத்தில் நடந்தது போலவே அந்த ஒரு ஆவி
மேலே மேலே போய் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. The other is the Spirit of Christ who came down from heaven and came down to the feet of his disciples. இன்னொன்று கிறிஸ்துவினுடைய ஆவி அவர் பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து இறங்கி அடிமையாய் அவருக்கு இங்கே வந்தார். I want to tell you, all of us are being influenced by one of these spirits. நாம் எல்லாரும் இந்த இரண்டு ஆவிகளிலே ஒரு ஆவியினாலே நாம் செல்வாக்கடைகிறோம். And the great danger is when God blesses you. அதிக அபாயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது. It's very easy to God to bless a man. ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பது என்பது மிகவும் எளிது. But it's very difficult for God to keep a man humble after he has blessed him. அவர் ஆசீர்வதித்த பிறகு அந்த மனிதனை தாழ்மையிலேயே வைத்திருப்பது என்பது ஆண்டவருக்கு கடினம். For example, உதாரணமாக man it's not just spiritually. ஆவிக்குரிய ரீதியிலே மட்டுமல்ல. For example, a man starts his work or his business in poverty. ஒரு தரித்திர நிலைமையிலே தன்னுடைய தொழிலை ஒரு மனிதன் ஆரம்பிக்கிறான். And he's a very humble person. மிகவும் தாழ்மையான மனிதன். His business is not going too well. அவனுடைய தொழில் நன்றாக நடக்கவில்லை. He's not earning much in his job. அவனுடைய வேலையிலே அதிகமாக சம்பாதிக்க முடியவில்லை. He's a wonderful humble brother in the church. சபையிலே ஆனால் நல்ல அருமையான தாழ்மையான சகோதரர். But because he's in a good church, அவர் நல்ல சபையிலே இருக்கிறபடினாலே God blesses him. தேவனை ஆசீர்வதிக்கிறார். Not only spiritually but financially too. ஆவிக்குரிய ரீதியிலே மட்டுமல்ல பொருளாதார ரீதியிலேயும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். And then what happens? என்ன நடக்கிறது? As he prospers financially, பொருளாதார ரீதியிலே அவர் செழிக்க ஆரம்பிக்கும் பொழுது he thinks like a stupid person, this is my cleverness by which I'm doing. ஒரு புத்தியீனனை போல முட்டாளை போல அவன் எண்ணுகிறான், என்னுடைய ஞானம் என்னுடைய அறிவுதான் இப்படி சம்பாத்தியத்திலே வளரச் செய்தது. By my cleverness that I'm getting a better and better position in my office or wherever I am. என்னுடைய புத்திசாலித்தனத்தினால தான் என்னுடைய அலுவலகத்திலேயும் மேன்மையான ஸ்தானம் எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று எண்ணுகிறார். He begins to think just like the worldly person. உலக மனிதன் நினைப்பது போலவே இவன் எண்ணுகிறான். By my cleverness my business has become so good. என்னுடைய புத்திசாலித்தனத்தினாலே அறிவினாலே என்னுடைய ஆசீர்வாதம். By my cleverness I'm going higher and higher in my office in my job. என்னுடைய புத்திசாலித்தனத்தினாலே என்னுடைய அலுவலகத்திலேயும் என்னுடைய வேலையிலேயும் நான் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கிறேன். Or by my cleverness now my church is being built and more people are coming. அல்லது என்னுடைய புத்திசாலித்தனாலே என்னுடைய சபையானது கட்டப்பட்டு இப்பொழுது அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள். God is blessing my ministry. என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். And even brother Zac appreciates my ministry. சகோதரர் ஜாக் அவர்களே என்னுடைய ஊழியத்தை பாராட்டுகிறார். It goes to his head and they go higher and higher and higher. அவருடைய தலைக்குள்ளாக அது ஏறி விடுகிறது, அவர் மேலே 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 போகிறார். And I can look at these brothers, I can see the grace of God has departed from them. இப்படிப்பட்ட சகோதரரை நான் பார்க்க முடிகிறது, தேவனுடைய கிருபை அவர்களை விட்டு நீங்குகிறதை நான் பார்க்கிறேன். It's gone. போய்விட்டது. From people who have been in the church for many years. அநேக ஆண்டுகளாக சபையில் இருந்த சகோதரர்கள் மீது இருந்த கிருபை CFCலே they cannot value younger brothers. இளைய சகோதரர்களை அவர்கள் மதிக்க முடியவில்லை. On whom there's an anointing. அந்த இளைய சகோதரர் மீது அபிஷேகம் இருக்கிறது. It's just like King Saul could not bear to see David how God was anointing him. எப்படி தேவன் தாவீதை அபிஷேகிக்கிறார் என்பதை பார்க்க கூடாதபடிக்கு போராடுகிறது என்ன சவுலை போல. See, David was such a humble person. தாவீது மிகவும் தாழ்மையான ஒரு மனிதர். That Samuel came to his house to anoint a king. ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் தாவீதின் வீட்டுக்கு வருகிறார். And Samuel said, told Jesse, bring all your sons, one of them has to be the king. ஈசாயை பார்த்து சாமுவேல் சொல்கிறார், உன்னுடைய பையன்களில் ஒருவனை அபிஷேகம் பண்ண போகிறேன், உன்னுடைய பையன்களை ஒருவராய் கூப்பிட்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். And he called all his sons. தன்னுடைய எல்லா மகன்களையும் அழைக்கிறார். David was out there in the field. தாவீது வயல்வெளியிலே இருக்கிறார். He must have heard about it. அதையும் அவர் கேட்டிருந்திருப்பார். He was the youngest of those 7 or 8 brothers. அந்த 7-8 சகோதரர்களிலே தான் கடைசி தம்பி. They said Samuel has come, that's one of you has got to be the king. சாமுவேல் வந்திருக்கிறார், யாரோ ஒரு மகன்களில் ஒருவர் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். David said, who me? I am the youngest. நான் யார்? Let the others go, don't let me waste my time going there. நான் ஏன் போய் நேரத்தை வீணடிக்க வேண்டும், நான் இருக்கிறதிலே கடையாள், நான் இங்கே ஆடு மேய்க்கட்டும் என்று சொல்லி அவன் இங்கே தங்கி விட்டான். I am not a king, I am just a shepherd. நான் ராஜா அல்ல, நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன், இடையன். That's the one God chose. அப்படிப்பட்டவனை தான் தேவன் தேர்ந்தெடுத்தார். All the other smart fellows who thought they'll be the king, God said no. நான் தான் ராஜாவாக போகிறேன் என்று எண்ணின மிடுக்கான வாலிபர்கள் எல்லாம் இல்லை என்று தேவன் தள்ளிவிட்டார். But that is how Saul also started. இப்படித்தான் சவுலும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். When Samuel anointed Saul, சாமுவேல் சவுலை அபிஷேகித்த பொழுது, he thought, I'm from one of the low tribes of Benjamin, I'm not a big tribe also. மிகவும் சிறிய கோத்திரமாகிய பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்தவன் ஆயிற்றே என்று சொன்னார். That when they wanted to anoint him as king, அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண விரும்பின பொழுது they couldn't find him. அவர் எங்கே என்று தேடுகிறார்கள். He was hiding inside under the suitcases and all somewhere. எங்க ஒருத்தல பெட்டியெல்லாம் வச்சிருக்காங்க, அதுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டார் போய். Imagine going underneath some suitcase and hiding there saying,
I don't want to be anointed king. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட விரும்பவில்லை என்று சொல்லி அவர் பெட்டிக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்கிறதை எண்ணி பாருங்கள். That's how he started. அப்படித்தான் சவுல் தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தார். But he drifted away from God so often, so quickly. ஆனால் சீக்கிரமாகவே தேவனை விட்டு வழி விலகி போய்விட்டார். And gradually he began to think, I can not only be a king, I can be a priest also. நான் ராஜாவாக மட்டுமல்ல ஆசாரியனாகவும் இருந்து விட முடியும் என்று எண்ணினார். And God took away the kingdom from him. அவனிடத்திலிருந்து தேவன் இந்த ராஜ்யத்தை நீக்கி விட்டார். And what the Lord told him through Samuel once was, ஒரு முறை சாமுவேல் மூலமாக தேவன் என்ன சொன்னார் என்றால், when you were small in your own eyes, உன்னுடைய கண்களுக்கு நீர் சிறியவனாய் இருந்த போதல்லவோ, didn't I choose you to be my king? என்னுடைய ராஜாவாக இருக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். That's a beautiful expression. இந்த அருமையான ஒரு வாசகம். When you were small in your own eyes. உன்னுடைய கண்களுக்கு நீர் சிறியவராய் இருந்த போதல்லவோ. See in 1 Samuel chapter 13. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். The Lord said, Samuel said to Saul when he disobeyed God in verse 13, you have done foolishly. நாம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, foolishly, the Lord would have established your kingdom forever. தேவன் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்தி இருந்திருப்பார். ஆனால் நீர் உம்முடைய பார்வைக்கு நீர் புத்தினமாய் செய்தீர். And now the Lord has taken away the kingdom from you. இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நினைக்காது. The Lord gave him one more chance. ஆண்டவர் இன்னும் ஒரு தருணத்தை கொடுத்தார். Chapter 15. 15ஆம் அதிகாரம். Again he disobeyed God. மீண்டுமாய் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார். See, a man disobeys God when he begins to think he is very important. மனிதன் எப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறான் என்று தெரியுமா? தான் மிக பெரியவன், முக்கியமான என்று எண்ணும் பொழுது. When you read some commandment in God's word and you begin to think you are very important, then you don't take those commands seriously. வேதத்திலே சில கற்பனைகளை கட்டளைகளை படிக்கிறீர்கள், நீங்கள் நான் ஒரு பெரியவன் என்று நீங்கள் எண்ணினால் அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். In there is a command in scripture that women must veil their heads when they pray or prophesy. ஜெபிக்கும் பொழுதோ தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுதோ ஸ்திரீகள் தங்கள் தலையை முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. Here in India we don't have much of a problem with that. இந்தியாவிலே நமக்கு இதிலே பிரச்சனை அதிகமாக இல்லை. Because even the Hindu ladies will cover their head in the villages. ஏன்னா கிராமங்களிலே இந்து பெண்கள் கூட முக்காடு போட்டுக் கொள்கிறார்கள். But in America, ஆனால் அமெரிக்காவிலே they like to show off their hair and all that, so they don't like to cover their hair. அவர்கள் தங்கள் முடியெல்லாம் எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே அவர்கள் முக்காடு போட்டுக் கொள்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. So in most American churches women don't cover their hair. ஆகவே பெரும்பாலான அமெரிக்க சபைகளிலே ஸ்திரீகள் முக்காடிட்டுக் கொள்கிறதில்லை. And wherever that American influence comes to India, in all the cities also the women take off their head. ஆகவே அமெரிக்க செல்வாக்கு இந்திய பட்டணங்களிலே வரும்பொழுது பட்டணங்களில் உள்ள சபைகளிலும் கூட மக்கள் முக்காடிட்டுக் கொள்வதில்லை. So two of my children have started churches there. என்னுடைய மகன்களில் இருவர் அங்கே சபைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். And they started preaching women must cover their heads. அங்கே ஸ்திரீகள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று பிரசங்கித்தார்கள். So a lot of people left the church. அநேகர் சபை விட்டே போய் விட்டார்கள். Only for one small thing. ஒரே ஒரு சிறு காரியத்திற்காக. I told them, this is wonderful. Praise the Lord. இது அற்புதமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். This is how we must build the church. இப்படி தான் நாம் சபையை கட்ட வேண்டும். Drive out these people who will not obey God in the small things. சிறு சிறு காரியங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தான் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்களை விரட்டி அடியுங்கள். Let's have a small church which really obeys God rather than a big one where everybody is disobeying God. எல்லாரும் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய பெரிய சபையை காட்டிலும் எல்லாரும் கீழ்ப்படியக்கூடிய சிறிய சபை போதும். I tell you, I was proud of my children that they stood for something against all that community. அங்கே உள்ளதான சமுதாயம் சொல்லுகிறதற்கு விரோதமாக என்னுடைய பிள்ளைகள் நின்றபடினாலே நான் பெருமைப்படுகிறேன். They could have sought the way of popularity and said, okay, this is a small thing, let's ignore it. இது என்ன சிறிய காரியம் தானே, நமக்கு எப்படியாவது புகழ் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படி நாடி இருக்கலாம். It's very easy to stop obeying God when we suddenly think we are important. நாம் முக்கியமானவர்கள் என்று எண்ணும் பொழுது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதை நிறுத்தி விடுவது எளிது. The Lord told Samuel, kill all the Amalekites. He did not get rid of all the sheep. எல்லா அமலேக்கியரையும் கொன்று விடுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அதற்கு கீழ்ப்படியவில்லை. And Samuel told him. சாமுவேல் அவரை பார்த்து சொன்னார். 1 Samuel 15:17. 1 சாமுவேல் 15:17. Is it not true, once upon a time when you were little in your own eyes, God anointed you to be king? நீர் உம்முடைய கண்களுக்கு சிறியவராய் இருந்த போதல்லவோ தேவன் நம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். And the Lord told you one simple thing, go and destroy all the Amalekites. எல்லா அமலேக்கியரையும் கொன்று விடு என்று சொல்லி ஆண்டவர் எளிய ஒரு காரியத்தை சொன்னார். Why verse 19 did you not obey the Lord? ஆனால் நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமற் போனீரே. Why did you spare the good sheep? ஏன் நல்ல ஆடு மாடுகளை எல்லாம் வைத்தீர்? And make some silly excuse saying
I wanted to give it to the Lord. நான் கர்த்தருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று வைத்தேன் என்று சொல்லி ஏன் அதை சாக்கு போக்காய் சொல்கிறீர்? So, oh, do you want to sacrifice to the Lord? நீர் கர்த்தருக்காகவே நீர் பலியிட வேண்டுமா? Verse 22, you think the Lord is interested in your sacrifice or your obedience? உன்னுடைய கீழ்ப்படிதலிலே ஆண்டவர் விருப்பமாய் இருக்கிறாரா அல்லது உன்னுடைய பலிகளிலே ஆண்டவர் விருப்பமாய் இருக்கிறாரா? Some people think if I make a lot of sacrifice to the Lord, he will not be bothered about obedience. சிலர் என்ன எண்ணுகிறார்கள் என்றால் நான் ஆண்டவருக்கு அதிகமாக பலியை செலுத்தி விட்டால் என்னுடைய கீழ்ப்படியாமையை ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார். Yeah, these small things like covering the head and all doesn't matter. If I give some money, I sacrifice, God will overlook all these things. முக்காடு போடுகிற போல சிறு சிறு காரியங்கள் எல்லாம் பெரியவர்கள் அல்ல, நான் ஆண்டவருக்கு நிறைய காணிக்கை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். You know, God tests us in the small things. உங்களுக்கு தெரியுமா, சிறு சிறு காரியங்களிலே தேவன் நம்மை சோதித்து பார்க்கிறார். Not in the big things. பெரிய பெரிய காரியங்கள் அல்ல. You may think it is only the big things God tests you in. பெரிய காரியங்களில் தேவன் உங்களை சோதித்து பார்க்கிறார் என்று நீங்கள் எண்ணலாம். He tests you in the small things. சிறு சிறு காரியங்கள். How do you test the obedience of your children? உங்களுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலை நீங்கள் எப்படி சோதித்து பார்ப்பீர்கள்? Is it only in the big commandments? பெரிய கட்டளைகளிலா? Supposing one day your child is going to school. ஒரு நாள் உங்கள் பிள்ளை பள்ளிக்கு போகிறது. And you tell your son. மகனை பார்த்து சொல்கிறீர்கள். Now remember the commandments. நீ கற்பனைகளை ஞாபகத்தில் வைத்துக்கொள். On your way to school, don't murder anybody. ஸ்கூலுக்கு போகும்போது யாரையும் கொலை செய்து விடாதேப்பா. And don't find some girl on the road and commit adultery on your way to school. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது யாராவது பொண்ணை பார்த்தா நீ விபச்சாரம் பண்ணி விடாதே. And don't get inside some bank and steal the money. போகும்போது பேங்க் இருந்து அதுக்குள்ளே போய் கொள்ளையடிச்சிடாதே. He can come back and say, I obeyed all the commandments, mommy, today. பையன் பெருமையாய் வந்து சொல்கிறான், அம்மா நீங்கள் சொன்ன கற்பனை எல்லாவற்றுக்கும் நான் கீழ்ப்படிந்து விட்டேன். But now let's go to the small ones. இப்பொழுது நாம் சிறு கற்பனைகளுக்கு போவோம். He is outside playing cricket with his friends. அவன் வெளியே நண்பர்களோடு கிரிக்கெட் விளையாடுவதில் ஆசை. Mommy says, now come home, we have got to do homework, time for food or homework. இப்பொழுது வீட்டுக்கு வா, வீட்டு பாடம் செய்ய வேண்டும். பையன் விளையாண்டு கொண்டிருக்கிறான், வீட்டுக்கு சாப்பிட வேண்டும். அம்மா கூப்பிடுகிறார்கள். What do the children say? பிள்ளைகள் என்ன சொல்வார்கள்? Amma, just wait 5 minutes. கொஞ்சம் 5 நிமிஷம் காத்திருங்கம்மா, நான் வரேம்மா. 5 minutes usually means 55 minutes. 5 நிமிஷம் என்று பிள்ளைகள் சொன்னால் இப்போ வழக்கமாக அது 55 நிமிஷம். That is where you test their obedience. இங்கே தான் அவருடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்படுகிறது. Not in big commandments like don't murder, don't steal, don't commit adultery. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே என்ற பெரிய கற்பனைகளிலே அவருடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்படுவதில்லை. Where do you think God tests your obedience? உங்களுடைய கீழ்ப்படிதலை தேவன் எங்கே சோதித்து பார்க்கிறார்? You think it is in the big things? பெரிய பெரிய காரியங்களா? How did Saul lose the kingdom? எப்படி சவுல் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தார்? Small thing. சிறு காரியம். He killed everything but some small sheep he said okay. எல்லாவற்றையும் கொன்று விட்டான், சிறு சிறு ஆடுகளை எல்லாம் வைத்து விட்டான். I'm sacrificing, God will accept it. நான் ஆண்டவருக்கு தானே பலி செலுத்துகிறேன், அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். To obey is better than sacrifice. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மேலானது. And how did he disobey? அவன் எப்படி கீழ்ப்படியாமல் போனார்? Once he was small in his own eyes. அவன் ஒரு காலத்திலே தன்னுடைய கண்களுக்கு சிறியவனாய் இருந்தார். I see this problem also in CFC. CFCலே இந்த பிரச்சனையும் நான் பார்க்கிறேன். We have never preached in CFC that God will make you rich. தேவன் உங்களை பணக்காரராக்குவார் என்று சொல்லி ஒரு காலம் நாம் பிரசங்கித்தது இல்லை. Because that is not the real gospel. ஏனென்றால் அது உண்மையான சுவிசேஷம் அல்ல. There are a lot of non-Christians who go to Mecca and Tirupati and all say our God has made us rich. எவ்வளோ கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் மெக்காவுக்கு போகிறார்கள், திருப்பதிக்கு போகிறார்கள், எங்களுடைய கடவுள் எங்களை பணக்காரனாக்கி விட்டார் என்று சொல்கிறார்கள். And some of those people in other religions are 10 times richer than Christians. கிறிஸ்தவர்களை காட்டிலும் அந்த மதத்தில் இருக்கிறவர்கள் 10 மடங்கு பணக்காரர்களாக இருக்கிறார்கள். So if God is the one who makes people rich, then their God must be much better than our Jesus. ஆகவே தேவன் தான் ஒரு மனிதனை பணக்காரராக்குகிறார் என்று சொன்னால் இயேசுவை காட்டிலும் அவருடைய தெய்வங்கள் தான் பெரியவளாக இருக்க வேண்டும். There's something wrong with that gospel. இந்த சுவிசேஷத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது. That is a false gospel. அது பொய்யான சுவிசேஷம். But it is true. ஆனால் அது உண்மை. When we honor God, God honors us and our standard of living comes up slowly. நாம் தேவனை கனம் பண்ணும் பொழுது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார், நம்முடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்கிறது. I've seen everybody in CFC Bangalore, their standard of living has come up as they have honored God. ஆகவே CFC பெங்களூர் நான் பார்த்திருக்கிறது என்னவென்றால் அவர்கள் தேவனை கனம் பண்ண நம்முடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்கிறது. And that is true in every church in Tamil Nadu as well. தமிழ்நாட்டிலேயும் ஒவ்வொரு சபையிலேயும் இது உண்மை. We have not preached prosperity. ஆனால் செழிப்பை நாம் பிரசங்கித்ததில்லை. God has blessed people. தேவன் ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆவிக்குரிய ரீதியில். And when they seek God's kingdom, these other things get added to them. தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் தேடும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறது. But here is a sad thing I've seen. ஆனால் நான் பார்க்கிற துக்கமான விஷயம் இதுதான். In CFC Bangalore, I don't know about all of you. உங்கள் எல்லாரையும் குறித்து எனக்கு தெரியாது. CFC பெங்களூரிலே நான் பார்த்த காரியத்தை சொல்கிறேன். These people, as they were very poor when they came to the church, living in small one room house. சபைக்கு வந்த பொழுது அவர்கள் மிகவும் ஏழைகளாக இருந்தார்கள். ஒரே ஒரு அறை உள்ள வீட்டிலே தான் குடியிருந்தார்கள். It has gone well with them.
இப்பொழுது காரியங்கள் செம்மையாய் மாறிவிட்டது. They buy 2-3 bedroom houses. இப்போது 2-3 அறை கொண்ட வீட்டை வாங்குகிறார்கள். Their children are all educated. பிள்ளைகள் நன்றாக படித்து விட்டார்கள். Good jobs. நல்ல வேலை. And then they don't remain the same humble people they were. அவர்கள் ஒரு காலத்தில் இருந்தால் அதே போல தாழ்மையான நிலையிலே இப்பொழுது இல்லை. Now they think of themselves very important. நாங்கள் முக்கியமானவர்கள் என்று எண்ணுகிறார்கள். And the children also, they also think we are very important. இப்ப பிள்ளைகளும் எண்ண ஆரம்பித்து விட்டார்கள் நாங்களும் முக்கியமானவர்கள் என்று. And some of those children will not fellowship with the ordinary poor brothers from Tamil Nadu now in a conference. இப்படிப்பட்ட கான்ஃபரன்ஸ்க்கு வரும்போதெல்லாம் அல்லது அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகள் இங்கே உள்ள ஏழை பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்படுவதில்லை. I feel sorry for them. அவர்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். What has happened? என்ன நடந்தது? There was a time when they were little in their own eyes. அவருடைய கண்களுக்கு சிறியவர்களாக இருந்த ஒரு காலம் உண்டு. God bless them. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Now they are educated, get good jobs, big salaries. இப்பொழுது அவர்கள் படித்து விட்டார்கள், நல்ல வேலை, நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம். Their head has become big. தலை உப்பி விட்டது. They can't mingle with ordinary poor people anymore. இப்போ இனியும் அவர்கள் சாதாரணமான ஏழை மக்களோடு கூட கலந்து கொள்ள முடியவில்லை, ஐக்கியப்பட They முடியவில்லை. are all moving in a little higher society. அவர்கள் இப்பொழுது கொஞ்சம் மேலான சமுதாயத்திலே பழக ஆரம்பித்து They விட்டார்கள். can't see it, but I can see it. The grace of God is slowly going away from them. அவர்களால் அதை பார்க்க முடியவில்லை, என்னால் பார்க்க முடிகிறது. தேவனுடைய கிருபை அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறது. And over a period of time, சில நாட்கள் கழித்து they destroy their lives. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கெடுத்துக் கொள்கிறார்கள். They were much better off when they were living in that small little hut and just simple people. சின்ன குடிசையிலே எளியவர்களாய் வாழ்ந்த பொழுது நன்றாக இருந்தார்கள். So it's very important that you teach your children to remain small in their own eyes. ஆகவே பிள்ளைகள் தங்களுடைய கண்களிலே சிறியவர்களாய் இருக்க கற்றுக் கொடுப்பது முக்கியம். Never make them boast about their abilities. அவருடைய திறமையை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டும்படி நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டாம். Be very careful. மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். There's only one thing that makes people fall away from the church. It is pride. சபையை விட்டு விலகி செல்வதற்கு விழுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான், அது பெருமை. I've seen so many people fall away from CFC through the years. இவ்வளவு ஆண்டுகளாக எத்தனையோ பேர் CFC சபையை விட்டு விழுந்து விட்டதை நான் பார்க்கிறேன். Every single case it is pride. அந்த ஒவ்வொரு விழுதலிலேயும் பெருமை இருக்கிறது. They will not acknowledge that. They'll give some other reason. அவர்கள் மற்ற காரணங்களை தான் சொல்லுவார்கள், பெருமை இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். Always pride. ஆனால் எப்பொழுதுமே பெருமை. I can say to them what Samuel said, once upon a time you were small in your own eyes. சாமுவேல் சொன்னது போலவே அவர்களுக்கு நான் சொல்ல முடியும், ஒரு காலத்திலே உங்களுடைய கண்களுக்கு நீங்கள் சிறியவர்களாக இருந்தீர்கள். But now God has taken away your kingdom. இப்பொழுது தேவன் உங்களுடைய ராஜ்யத்தை உங்களை விட்டு நீக்கி விட்டார். But Saul did not give up his throne. He sat on that throne for many years. ஆனால் இன்னும் अनेक ஆண்டுகளாக சவுல் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு விடவில்லை, அதிலே தான் உட்கார்ந்து கொண்டிருந்தார். It's very difficult to accept what God has said, that God has removed your anointing. தேவனுடைய அபிஷேகத்தை உன்னை விட்டு நீக்கி விட்டார் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். I've seen that also. நான் இதையும் பார்த்திருக்கிறேன். I listen to some of these brothers speak now. இந்த சகோதரர்கள் சிலர் பேசுகிறதை நான் இப்பொழுது கேட்கிறேன். It is so clear to me like light and darkness that the anointing has gone. அந்த அபிஷேகம் போய்விட்டது என்பது பகலுக்கும் இரவுக்கும் உள்ள வித்தியாசத்தை போல தெளிவாக தெரிகிறது. They are no longer the humble anointed people they were that I knew 25 years ago. 25 ஆண்டுகள் முன்பதாக நான் அறிந்திருந்த பொழுது இருந்ததான அபிஷேகம் தாழ்மை இப்பொழுது இல்லை. The fire has gone. அந்த அக்கினி போய்விட்டது. The humility has gone. தாழ்மை போய்விட்டது. They say words now. இப்பொழுது வார்த்தைகள் தான் சொல்லுகிறார்கள். They can make a lot of noise. அதிகமாக சத்தம் போடுகிறார்கள். That's not anointing. Anointing is not noise. ஆனால் அபிஷேகம் என்பது சத்தம் அல்ல. The prophets of Baal could make more noise than Elijah. எலியாவை காட்டிலும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அதிகமாக சத்தம் போட்டார்கள். But that was no anointing there. ஆனால் அங்கே அபிஷேகம் இல்லை. So it's good to learn to be thankful. ஆகவே நன்றி உள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்வது நல்லது. Humble people are always thankful. தாழ்மையான மக்கள் எப்பொழுதுமே நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள். They never forget the good that other people have done to them. மற்றவர்கள் தங்களுக்கு செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை ஒரு காலம் மறந்து விட மாட்டார்கள். This is how to be a godly person and to build a godly family. இப்படித்தான் ஒரு தேவபக்தியுள்ள நபராக இருந்து தேவபக்தியுள்ள குடும்பத்தை கட்ட முடியும். I told you, first of all prayer, second thankfulness. முதலாவது காரியம் ஜெபம் என்று சொன்னேன், இரண்டாவது காரியம் நன்றி அறிதல். We learn to be thankful. நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். You remember Jesus said, if somebody gives a cup of cold water to one of my disciples, I will reward him one day. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதற்கே நான் வெகுமதி தருவேன், பலன் தருவேன் என்று சொல்கிறார். Read that in the end of Matthew chapter 10. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே வாசிக்கிறோம்.
So I can imagine in the day of judgment, அவை நியாயத்தீர்ப்பின் நாளிலே நான் இப்படி கற்பனை செய்து பார்க்கிறேன். Jesus calling some unknown person from the crowd. இந்த கூட்டத்திலே முன்பின் தெரியாத ஒருவரை ஆண்டவர் கூப்பிடுகிறார். Say, come here. இங்கே வா. You gave a cup of water to my disciple Peter 2000 years ago when he was thirsty. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய சீஷன் பேதுரு தாகமாக இருந்த பொழுது நீ ஒரு கப் தண்ணீர் கொடுத்தாய். Imagine remembering a cup of water that somebody gave 2000 years ago. 2000 ஆண்டுகள் முன்பதாக யாரோ ஒருவர் கொடுத்த ஒரு டம்ளர் தண்ணீர், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதை எண்ணி பாருங்கள். Here is your reward. இதான் உடைய வெகுமதி. That's what Jesus said in Matthew 10. He will not lose his reward. தன்னுடைய பலனை அடையாமல் போவதில்லை என்று இயேசு சொன்னார். So I said, Lord Jesus, I want to be like you. ஆண்டவரே, நான் உம்மை போல இருக்க விரும்புகிறேன். I want to learn from that. நான் அதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். That if anybody has done any small thing for me or for my children, எனக்காகவோ என்னுடைய பிள்ளைகளுக்காகவோ யாராவது ஒரு சிறு காரியத்தை செய்திருந்தாலும் I want to remember that till the end of my life. என்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நான் அதை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். Even some people I'm not in touch with. என்னோடு கூட தொடர்பில்லாத மக்களையும் கூட. You know, sometimes I send a New Year greeting to people I don't know where they are, but I've got some address. ஏதோ எனக்கு விலாசம் கிடைத்தபடினாலே சில பேருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை அனுப்புகிறேன். People I'm not in touch with regularly. என்னோடு அவர்களுக்கு தொடர்பில்லை. But when I write to them, ஆனால் நான் அவர்களுக்கு எழுதும் பொழுது sometimes I meet them accidentally. நான் தற்செயலாக எங்கே ஒரு இடத்துல சந்திக்கிறேன். And I tell them, நான் அவரிடத்தில் சொல்கிறேன், brother, I remember 20 years ago. 20 ஆண்டுகள் முன்பாக சகோதரனே, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. I had to go somewhere. நான் எங்கேயோ போக வேண்டியிருந்தது. And I could not get a taxi. எனக்கு டாக்ஸி கிடைக்கவில்லை. You took me in your car. உங்களுடைய காரிலே என்னை அழைத்து சென்றீர்கள். And drove me over there. நீங்கள் எங்களை காரில் அழைத்து சென்றீர்கள். I haven't forgotten it. நான் அதை மறக்கவில்லை. I want to say thank you very much. உங்களுக்கு நன்றி என்று சொல்ல விரும்புகிறேன். Where did I learn that from? இதை நான் எங்கே கற்றுக்கொண்டேன்? From Jesus, who said, even a cup of cold water I will thank you for it. ஒரு டம்ளர் பச்சை தண்ணீர் கொடுத்தாலும் கூட நன்றியாக இருக்க வேண்டும் என்று இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டேன். I have seen people who have completely forgotten million times greater things than a cup of cold water that they have got in the church. சபையிலே ஒரு டம்ளர் தண்ணீரை காட்டிலும் மில்லியன் மடங்கு அதிகமாய்ப்பட்ட நன்மைகளை மறந்து விடுகிறதை நான் பார்க்கிறேன். Their life has been preserved, their children have been preserved in the church. சபையிலே அவருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது, அவருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். From all types of waywardness that other children went into. மற்ற பிள்ளைகள் சீர்கெட்டு போன அந்த சீர்காடான காரியங்களுக்கு விலகி இருந்தார்கள். They got God-fearing marriages in the church. சபையிலே திருமண சம்பந்தம் வைத்துக் கொண்டார்கள். And they have forgotten all that. அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். They are no longer small in their own eyes. இனியும் அவர்கள் தங்களுடைய பார்வைக்கு சிறியவர்களாக இல்லை. They've got what they wanted. அவளுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக் கொண்டார்கள். And now they can get rid of the church. இப்பொழுது சபையை விட்டு எளிதாய் அவர்கள் போய்விட முடியும். You know, in Kerala curries there's a thing called karuvepile. கேரளாவிலே கருவேப்பிலை. Tamil Nadu also, okay. கருவேப்பிலை இருக்கிறது. Nobody eats it. யாரும் சாப்பிடுவதில்லை. But you put it in the curry. நாம் சமைக்கும் பொழுது அந்த கருவேப்பிலையை போடுகிறோம். Because it gives a taste. ஏன்னா அது ஒரு விதமான ருசியை கொடுக்கிறது. And after it's given the taste, what do you do with it? அந்த மனமும் சுவையும் கொடுத்த பிறகு அந்த கருவேப்பிலை என்ன செய்கிறோம்? I've never eaten it. What do you do? நான் கருவேப்பிலையை சாப்பிடுவதில்லை. நீங்க என்ன செய்வீர்கள்? Do you all eat it here? No. For some people, church is like a karuvepile. சிலருக்கு சபை என்பது கருவேப்பிலையை போலதான். Use it, get the taste and everything. கருவேப்பிலையை போட்டு அதனுடைய மனம் சுவை எல்லாம் சேர்ந்த பிறகு once you got everything you wanted, உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைத்துவிட்ட பிறகு throw it out. அதை வெளியே தூக்கி எறிந்து விடுவது. I have seen that actually happen with people. நிஜமாகவே இது ஜனங்களிடத்தில் நடக்கிறதை பார்த்திருக்கிறேன். Who is the loser? யார் இழக்கிறவர்? Not me. நான் அல்ல. I am a happy man. நான் சந்தோஷமான மனிதன். It's going well with me and my children are also happy in the Lord. என்னுடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் காரியங்கள் சமூகமாய் போகிறது. They are the losers. அவர்கள்தான் இழக்கிறவர்கள். Because they have learned from their parents never taught them to be thankful for the church. சபைக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவருடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. Be like the Samaritan. சமாரியனை போல இருங்கள். Don't despise these low caste people. ஆகவே கீழான ஜாதிக்காரர்கள் என்று சொல்லி யாரையும் அற்பமாய் எண்ண வேண்டாம். Jesus said, look at this man. Look at this man. இந்த மனிதனை பாருங்கள் என்று இயேசு சொன்னார். One man. ஒரு மனிதன். Not even these high class Jewish people. அவன் மேலான யூத மக்களைப் போல இல்லை. But he's thankful for what he got. ஆனால் அவன் பெற்றுக்கொண்டதற்காக நன்றியுள்ளவனாய் இருக்கிறான். He comes back and says, thank you, Lord. திரும்பமாய் வந்து ஆண்டவரே நன்றி என்று சொல்கிறான். And so the Lord tells him. ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்கிறார். Luke 17 verse 19. லூக்கா 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். In the English it is very clear. Your faith has saved you.
உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. The others only got healing. மற்றவர்கள் வெறும் சுகத்தை மட்டுமே பெற்றுக்கொண்டார்கள். This chap got healing plus salvation. இந்த மனிதனுக்கோ 19ஆம் வசனத்திலே சுகமும் கிடைத்தது, ரட்சிப்பும் கிடைத்தது. Tell me what is greater, salvation or healing? ரட்சிப்பா சுகமா எது பெரியது என்று சொல்லுங்கள். How did this man get salvation and the other fellows only got healing? இந்த மனிதன் மட்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார், மற்றவர்களுக்கு சுகம் மட்டுமே கிடைத்தது எப்படி? I'll tell you why. நான் என்ன சொல்கிறேன்? Because he learned to thank God. தேவனுக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொண்டார். You learn to thank God, you'll get much more than the fellows who are unthankful. நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள், நன்றி இல்லாதவர்களை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். The world is full of people. If you look at the world from heaven, the whole globe is full of people who are grumbling, complaining, murmuring about something or the other. நீங்கள் பரத்திலிருந்து இந்த பூமி உருண்டையை பாருங்கள், இதிலே புறங்கூறி குறை சொல்லி இப்படிப்பட்ட மக்களால் அதிகமாக நிறைந்திருக்கிறது, முறுமுறுக்கிறவர்களால் நிறைந்திருக்கிறது. The whole world is covered with it. இந்த முழு உலகமுமே அப்படியாய் மூடி இருக்கிறது. And if God were to look from heaven, even in the church there are people grumbling, complaining, murmuring something or the other. பரத்திலிருந்து தேவன் சபையை பார்க்கும் பொழுதும் கூட அதிலேயும் கூட முறுமுறுத்து குறை சொல்லி இருக்கிறவர்கள், கோல் சொல்லுவர்கள் இருக்கிறார்கள். The food is not good. சாப்பாடு நல்லா இல்ல. The accommodation is not good. தங்குகிற வசதி சரியில்லை. It's all grumbling, complaining about everything. எல்லா காரியங்களை குறித்தும் குறை சொல்லுதல், முறுமுறுப்பு. But they don't realize that they're so blessed in so many other ways. பல வழிகளில் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். And if God were to look from heaven, it's like a world full of darkness, because murmuring and grumbling is darkness. குறை சொல்லுதலும் முறுமுறுப்பும் இருளா இருக்கிறபடினாலே தேவன் பரத்திலிருந்து பூமியை பார்க்கும்போது அது இருளாகவே பார்க்கிறார். When it says the whole world is covered with darkness, இந்த முழு உலகமும் இருளாலே மூடப்பட்டிருக்கிறது. It means the whole world is full of murmuring and complaining and grumbling. முழு உலகமும் குறை சொல்லுதலாலும் முறுமுறுப்பினாலும் நிறைந்திருக்கிறது. But in between there are a few people who have learned to thank God. ஆனால் இங்கும் அங்குமாக ஒரு சிலர் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொண்டார்கள். Those are the lights. அதுதான் வெளிச்சங்கள், தீபங்கள். World of darkness, there are a few lights. இருள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆங்கே கொஞ்சம் தீபங்கள். Like the Samaritan. சமாரியனை போல. Are you one of those? நீங்கள் அவர்களில் ஒருவராய் இருக்கிறீர்களா? Or are you part of the darkness? அல்லது நீங்கள் இருளின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்களா? Do you spend your life criticizing your elders? உங்களுடைய வாழ்க்கையை மூப்பரை குறை சொல்வதிலேயே கழிக்கிறீர்களா? Then you are part of the darkness. அப்படியானால் நீங்கள் இருளின் ஒரு பகுதி. You are not bringing light into the church, you are bringing more darkness into the church. நீங்கள் சபைக்கு வெளிச்சத்தை அல்ல அதிகமான இருளையே கொண்டு வருகிறீர்கள். I'm not saying that your elders don't make mistakes. உங்களுடைய மூப்பர் தவறை செய்கிறவர் அல்ல என்று நான் சொல்லவில்லை. But when you see something wrong in your elder brother, உங்களுடைய மூப்பரிலே தவறை ஒன்றை பார்க்கும் பொழுது, you must do what Sister Chloe in Corinth did. கொரிந்திலே சகோதரி குளோவியால் செய்ததை நீங்கள் செய்ய வேண்டும். Have you heard of Sister Chloe? சகோதரி குளோவியாளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? She is not as famous as Peter and James and John. பேதுரு, யோவான், யாக்கோபை போல அவர்கள் பிரபலமானவர்கள் அல்ல. You must get to know Sister Chloe. She can teach you a few things. நீங்கள் குளோவியை அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரி. அவர்கள் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லித் தருவார்கள். I'll tell you about her. நானும் அவர்களை பற்றி சொல்கிறேன். 1 Corinthians chapter 1. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். There Paul says to the Corinthians, கொரிந்தியருக்கு பவுல் சொல்கிறார், 1 Corinthians 1:11, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். I have been informed concerning you, my brethren, by Chloe's people, that there are quarrels among you. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குளோவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. I don't know whether she was a widow or a single lady. அவர்கள் ஒரு விதவையா அல்லது திருமணமாகாத ஒரு சகோதரி என்று தெரியவில்லை. But she saw things going on in the church. She was a God-fearing woman. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு ஸ்திரியாக இருந்தார்கள். சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தார்கள். She didn't go around talking to all the others. அதை குறித்து எல்லா இடத்திலும் பேசிக்கொண்டு தெரியவில்லை. She didn't say, oh look at the elders are like this and the elders are like that, why are they not doing anything? மூப்பர்களை பாத்தீங்களா இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, ஏன் இப்படி செய்யல அப்படி செய்யல என்று பேசவில்லை. Do you speak like that? நீங்கள் அப்படி பேசுகிறீர்களா? My dear brother, I want to introduce you to Sister Chloe who can teach you a few things. என் அருமையான சகோதரனே, உங்களை சகோதரி குளோவியாளுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் இப்பொழுது ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். You may think you are a big person, but Sister Chloe can teach you some good things. நீங்கள் ஒரு பெரிய ஆள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம், ஆனால் சகோதரி குளோவியால் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். She did not backbite. அவர்கள் புறங்கூறவில்லை. Some serious problems, more serious than in your church. உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் சீரியஸான பிரச்சனை அங்கே நடந்து கொண்டிருந்தது. There was a man living in adultery. அங்கே ஒரு மனிதன் விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். Another fellow was taking somebody to court. இன்னொரு மனிதன் இன்னொருவனை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்கிறார். People were screaming in unknown tongues in the meeting. கூட்டம் நடக்கும் பொழுது அந்நிய பாஷையில் சத்தம் போடுகிறார்கள். They were not sharing their food with one another when they came together to eat. ஒன்றாக சாப்பிட வரும்பொழுது ஆகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு மனமில்லை. So many problems there. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள்.
much worse than your church, and Sister Chloe did not backbite about it. உங்கள் சபையில் உள்ள பிரச்சனையை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள், ஆனால் குளோவியால் அதை குறித்து புறங்கூறவில்லை. What did she do? என்ன செய்தார்கள்? She says it looks as if the elders cannot solve this problem. அந்த மூப்பர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்று பார்க்கிறார்கள். I can write to Paul. நான் பவுலுக்கு எழுதலாம். That was the wisest thing she did. அவள் செய்த ஞானமுள்ள காரியம் அதுதான். Instead of criticizing the elders to everybody there in the church, அங்கே சபையில் உள்ள எல்லா இடத்திலேயும் இந்த மூப்பரை குறித்து குறை சொல்வதற்கு பதிலாக she wrote to Paul. பவுலுக்கு எழுதினார்கள். Paul said, okay, I will deal with it. நான் அதை சரி செய்து கொள்கிறேன் என்று பவுல் சொன்னார். And he answered all those problems in 1 Corinthians. 1 கொரிந்தியரிலே அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலை சொன்னார். What a wonderful book 1 Corinthians is. 1 கொரிந்தியர் புத்தகம் எவ்வளவு அருமையான புத்தகம். There is no chapter like 1 Corinthians 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை போல எந்த ஒரு அதிகாரமும் இல்லை வேதத்திலே. You know who you have to thank for that chapter? அந்த அதிகாரத்திற்காக நீங்கள் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும் தெரியுமா? Not only Paul, பவுலுக்கு மட்டுமல்ல, but Sister Chloe. சகோதரி குளோவியாள். And because 1 Corinthians, you get 2 Corinthians, which followed on from there. 1 கொரிந்தியர் இருந்தபடினாலே 2 கொரிந்தியர் வந்திருக்கிறது. My grace is sufficient for you. Where does that come? கிருபை உனக்கு போதும். எங்கே இருந்து வந்தது அந்த வசனம்? You know who you want to thank for that verse? அந்த வசனத்துக்காக யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும் தெரியுமா? Sister Chloe. சகோதரி குளோவியாள். When I go to heaven, I want to meet Sister Chloe and shake her hand. நான் பரலோகத்துக்கு போனால் நான் சகோதரி குளோவியாளை பார்த்து கை குலுக்க விரும்புகிறேன். And say, sister, I'm so thankful to you. Because of you, I got 1 Corinthians and 2 Corinthians. சகோதரியே, உங்களுக்கு நான் மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். உங்கள் நிமித்தமாக தான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் என்ற புத்தகங்களே வந்தது. All you proud brothers and sisters who go around criticizing others, please humble yourself and learn from Sister Chloe. குறை சொல்லி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, தயவு செய்து குளோவியாளிடத்திலே போய் கற்றுக்கொள்ளுங்கள். Get rid of spreading darkness in your church. உங்களுடைய சபையிலே இருளை பரப்புவதிலிருந்து நீங்கள் விட்டு விலகுங்கள். There may be things that are wrong. தவறாக இருக்கக்கூடிய காரியங்கள் உண்டு. What are you doing just talking about it among yourselves? உங்களுக்குள்ளே இந்த தவறை பற்றி பேசிக் கொண்டிருப்பதில் என்ன பிரயோஜனம்? Go and speak to someone who is able to solve it, someone who is above those brothers. அந்த சகோதரர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனிடத்திலே போய் பேசுங்கள். அவர் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். You can all learn from Sister Chloe. நீங்கள் எல்லாரும் சகோதரி குளோவியாளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். This Samaritan got salvation. He got more than healing. சமாரியன் அவன் சுகப்படுத்துதலை காட்டிலும் அதிகமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். And Jesus taught us there that he values somebody who comes back and thanks him. தமிழத்திலே திரும்பி வந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒருவரை அதிகமாக தேவன் மெச்சிக்கொள்கிறார். There is a third step beyond thanksgiving. அந்த நன்றி செலுத்துவதற்கு பிறகு மூன்றாவது ஒரு படி உண்டு. That's called praise. அதுதான் துதி. In praise, I'm not asking for anything. துதி சொல்லும் பொழுது நான் தேவனிடத்திலிருந்து எதையாவது ஒன்று கேட்பதில்லை. I'm not even thanking. I finished with all that. நான் நன்றி செலுத்துவதும் இல்லை, அதையும் முடித்து விட்டேன். This is a third step. மூன்றாவது படி. Where I say, Lord, I want to praise you for who you are. ஆண்டவரே, நீர் யாராய் இருக்கிறீரோ அதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன். That's how they praise God in heaven. அப்படிதான் பரலோகத்திலே தேவனை துதிக்கிறார்கள். You are holy. நீர் பரிசுத்தர். You are almighty. நீர் சர்வ வல்லமையுள்ளவர். You are full of love. நீர் அன்பினால் நிறைந்தவர். You are full of wisdom. ஞானத்தினால் நிறைந்தவர். I'm not thinking of what he's done for me now. இப்பொழுது அவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை குறித்து எண்ணுவதில்லை. I've gone beyond thinking even of what he's done for me. அவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை எண்ணுவதற்கும் அப்பாலே நான் போகிறேன். Can you go beyond thanksgiving? நீங்கள் இதற்கும் அப்பாலே போக முடிகிறதா? Yes. ஆம். Where you don't think of yourself now. நீங்கள் இப்பொழுது உங்களை குறித்து எண்ணுவதில்லை. Not think of all the good things God has done for you. தேவன் உங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை குறித்து எண்ணுவதில்லை. You've gone there and you've gone one step further. நீங்கள் இன்னும் ஒரு படி மேலேயாக சென்று விட்டீர்கள். Oh Father, I thank you for who you are. பிதாவே, நீர் யாராய் இருக்கிறீரோ அதற்காக உமக்கு நன்றி. Even if you did nothing for me, you are holy, you're almighty. ஆண்டவரே, நீர் ஒன்றுமே செய்யவில்லை என்றாலும் நீர் பரிசுத்த, நீர் மகத்துவம் உள்ளவர். Maybe many prayers of mine you have not answered. ஒருவேளை ஆண்டவரே பல ஜெபங்களுக்கு நீர் பதில் தரவில்லை. I don't know why my child is still sick. இன்னும் ஏன் என்னுடைய பிள்ளை வியாதியா இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. You have not answered my prayer. நீர் என்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கவில்லை. That's okay. அது பரவாயில்லை. You are still holy. ஆனாலும் நீர் இன்னும் பரிசுத்தர். You are still almighty. நீர் இன்னும் சர்வ வல்லமையுள்ளவர். My cancer is not gone. என்னுடைய புற்று வியாதி குணமடையவில்லை. But you are almighty. ஆனால் நீர் சர்வ வல்லமையுள்ளவர். நீர் பரிசுத்தர். நீர் மகத்துவமானவர். The problem in my family is not solved yet. இன்னும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீரவில்லை. But that doesn't change the fact you are almighty. ஆனால் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ளவர். அதை ஒரு காலம் மாற்றாது. You defeated Satan on the cross. நீர் கல்வாரி சிலுவையிலே சாத்தானை தோற்கடித்தீர். These small little problems on earth are only for a short while. இந்த பூமியில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்ச நாட்கள் தான். You are almighty, you are holy, you are loving. நீர் பரிசுத்தர், அன்பானவர், சர்வ வல்லமையுள்ளவர். It's easy to say that when everything is going well in your home. உங்களுடைய குடும்பத்தில் எல்லாம் சுமூகமாய் நடக்கும் பொழுது இதை சொல்வது எளிது. But when some person whose answers are not received yet in prayer, ஆனால் ஒரு நபருடைய ஜெபத்திற்கு இன்னுமாய் பதில் கிடைக்காத and இருக்கும் he's பொழுது, still having problems in his home, குடும்பத்தில் இன்னுமாய் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும் when he பொழுது, praises God, that is more glorifying to God than when somebody praises God where everything is going well. எல்லாமே சுகமாய் நடக்கும் பொழுது ஒருவன் துதிக்கிறதை காட்டிலும் இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது ஒருவன் துதிக்கும் பொழுது அதுதான் மிகவும்
வெளியேறப்பட்டதா இருக்கிறது. Some of you, your prayers are not answered. உங்களிலே ஒரு சிலருக்கு ஜெபங்கள் பதில் கொடுக்கப்படவில்லை. Maybe you have not got that job you need so much. எவ்வளவோ பிரயாசப்பட்ட அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கவில்லை. Maybe your children are still sick despite many years of prayer, they are not healed. அநேக ஆண்டுகள் ஜெபத்தின் மூலமாகவும் இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வியாதி குணமாக்கப்படவில்லை. When you open your mouth and praise God, நீங்க உங்களுடைய வாயை திறந்து தேவனை துதிக்கும் பொழுது, that sounds louder in heaven than somebody who was praising God when everything went well for him. எல்லாமே சுமமாய் நடக்கிற ஒரு மனிதனுடைய ஜெபம் துதியை காட்டிலும் உங்களுடைய துதி அதிக சத்தமாய் பரலோகத்திலே துணிக்கும். You will see in eternity how much your praise was valued in heaven by the angels and by God himself. தூதர்களாலும் தேவனாலும் கூட உங்களுடைய துதி எந்த அளவாய் மதிக்கப்பட்டது என்பதை நீங்கள் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது பார்ப்பீர்கள். So this is beyond thanksgiving. ஆகவே இது நன்றி செலுத்துவதை காட்டிலும் மேலானது. You see, you can thank God only when God answered some prayer and granted your request. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் சில சமயத்தில் தேவனை துதிக்கிறீர்கள். There are many prayers God says no. ஆனால் अनेक ஜெபங்களுக்கு தேவன் இல்லை என்று சொல்கிறார். I don't know the reason. அதற்கு காரணம் எனக்கு தெரியாது. I think it should be answered, but God doesn't answer. அது ஜெபத்துக்கு பதில் கிடைத்தாக வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். But when such a person praises God, it's a அப்படிப்பட்ட நபர் தேவனை துதிக்கும் பொழுது it's a higher step. அது மேலான ஒரு நிலையான துதி. And the last step is worship. கடைசி படி ஆராதனை. Most people who sing worship don't know what worship is. ஆராதனை என்று பாடுகிற அநேகர் ஆராதனை என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கிறார்கள். In all languages they use that word, worship. எல்லா பாஷைகளிலுமே இந்த ஆராதனை என்ற பதத்தை பயன்படுத்துகிறார்கள். I have discovered that 99% of Christians don't know what worship is. ஆனால் நான் கண்டுபிடித்தது என்னவென்றால் 99% கிறிஸ்தவர்கள் ஆராதனை என்றால் என்ன என்பதை அறியாத Even in இருக்கிறார்கள். CFC சபையிலும் கூட. Because they have not taken the first 3 steps. ஏனென்றால் அவர் முதல் 3 படி எடுத்து வைக்கவில்லை. You have not learned to praise God when your prayers are not answered. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காது இருக்கும் பொழுது தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளவில்லை. You will never learn the 4th step. நீங்கள் 4வது படியை கற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள். The 4th step is to bow down before God and say, Lord Jesus, I don't need anything on earth but you. ஆண்டவரே இந்த பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேற யாருமே வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்வது. Go to heaven, I don't need anything but you. ஆண்டவரே பரத்திலே உம்மை அல்லாமல் வேற யார் உண்டு? That means it's a person who has been completely freed from his needs. தன்னுடைய தேவைகளிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையான ஒரு மனிதர். He only wants Jesus. அவருக்கு தேவையானதெல்லாம் இயேசு மட்டுமே. Like the psalmist said in Psalm 73:25. சங்கீதம் 73:25 சங்கீதக்காரன் சொல்றது போல, On earth I want only you. இந்த பூமியிலே ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. Heaven I want only you. பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? I don't want crown, golden streets, mansion, nothing. எனக்கு அங்கே கிரீடம் தேவையில்லை, எனக்கு தங்க சாலைகள் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. How many of you can say you want nothing on earth or in heaven but Jesus Christ? இந்த பூமியிலே எனக்கு இயேசுவை தவிர வேற யாரும் தேவையில்லை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? No honor, எனக்கு கனம் வேண்டாம், no ministry, ஊழியம் வேண்டாம், no money, பணம் வேண்டாம், no health, ஆரோக்கியம் வேண்டாம், nothing, எதுவுமே வேண்டாம், just Jesus Christ. இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு போதும். In heaven also, பரலோகத்திலேயும் அவர் மட்டுமே. Those are the people who have learned to worship. அவர்கள் தான் ஆராதிக்க கற்றுக்கொண்டவர்கள். They may not shout loudly in the songs. அவர்கள் பாடல் பாடும்போது சத்தம் போட்டு பாடாமல் இருக்கலாம், but they worship. ஆனால் ஆராதிக்கிறவர்கள். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to understand what true godliness is. மெய்யான தேவபக்தி என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். Humbly ask in Jesus name. நாங்கள் தாழ்மையாக இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.